சிவராஜ யோகம் என்று ஆகிவிடும். லக்னாதிபதி நன்றாக இருந்து சூரியனை குரு பார்த்து அந்த லக்கணத்துக்கு ஜீவன ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 10ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றுவிட்டால் அரசியலில் அவர்கள்தான் ஜொலிப்பார்கள். ஆனால் அந்த சூரியன் லக்கணத்தில் இருந்தாலும் பாவத்துவம் அடையாமல் இருக்க வேண்டும். பாவத்துவம் என்றால் என்ன? சூரியனோடு ராகு சேருவது, சூரியனோடு கேது சேருவது, சூரியனோடு சனி இணைவது, சூரியனை சனி பார்ப்பது. விருச்சிகத்திலே சனி பகவான் இருந்தால் 7ஆம் பார்வையாக சூரியனை பார்ப்பார். சிம்மத்திலே சனி பகவான் இருந்தால் 10ஆம் பார்வையாக சூரியனை பார்ப்பார். மீனத்திலே சனி பகவான் அமர்ந்திருந்தால் 3ஆம் பார்வையாக சூரியனை பார்ப்பார். அப்படி சனியின் பார்வையை பெற்றோ சனியோடு இணைந்தோ அந்த சூரியனின் தசை வந்தால் அந்த சூரிய தசை மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்துவிடும்.